This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். பர்சனல் கேர், ஹோம் கேர், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது 7 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட மனநிலைக்கும் அவங்க செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸோட கலருக்கும் சம்மந்தம் இருக்கா? இதில் சைக்காலஜி சொல்கிறது என்ன? ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலர் சூஸ் பண்ணி எடுப்பாங்க ஒரு ஃபெஸ்டிவல் டைமில். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கலரில் ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ணும்போது அவங்க செலக்ட் பண்ணுற அந்த கலர்ஸுக்கும் அவங்களோட ஆட்டிடியூடுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படி சம்மந்தம் இருக்குன்னா அது எந்த வகையில் அவங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நார்மலாக ரெட் கலர் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஒரு ரெகுலராக ரெட் கலர் வந்து அவருக்கு அதிகமாக பிடிக்குது. என்ன ட்ரெஸ் எடுத்தாலுமே ரெட் கலர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ளவங்க தான். ஆனால் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உணர்ச்சி வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அதிகமான ஆற்றல், ஒரு ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ ஆரஞ்சு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன நடக்கும்னா, அவர் உற்சாகமாக இருப்பார், அரவணைப்பு, எப்போதுமே ரொம்ப வேடிக்கையான ஆட்டிடியூடு உள்ளவராக இருப்பார். சரிங்களா? எப்போவுமே வேடிக்கையாக பேசிக்கிட்டு காமெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா மஞ்சள், எல்லோ கலர் சூஸ் பண்ணுறாங்க. எல்லோ கலரு பிடிக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? மஞ்சள் வந்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஆட்டிடியூட் வந்து எப்படி ஆகும்னா, அவங்களுடைய ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த கலர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ரிலாக்ஸ்டாக அவங்கள வந்து இருக்க வைக்கும். சரிங்களா? அந்த கலர் வந்து பார்க்குறதுனாலையோ, அந்த கலர் அவர் யூஸ் பண்ணுறதுனாலையோ, ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட் போடுறாரு, அந்த மாதிரி திடீர்னு ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். இப்போ அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் அவர் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கும். சரிங்களா? நீலம் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறவங்க அமைதியாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருப்பாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. சரியா? எந்த பக்கமும் வந்து சாயாமல் ஒரு நிலையாக இருப்பாங்க, ஸ்டெடியாக இருப்பாங்க. ஒரு அமைதி அவங்ககிட்ட இருக்கும், கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணுறவங்க அவங்களும் அப்படி தான். ஒரு மனநிலை வந்து ஒரு சமமாக இருக்கும். அதாவது ரொம்ப சோகத்துலேயும் போயிட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமான மனநிலைக்கும் போயிட மாட்டாங்க. நடுநிலையான சமநிலையான மனநிலை அவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி அவங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் பெட்டு கலர் பார்த்திங்கன்னா அதோட கவர் எல்லாமே க்ரீன் கலரில் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் உள்ள ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும். அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் இன்றைக்கி பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர் ஆக்டிவிட்டீஸ், அவரோட மைண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் சுற்றி ரிலேஷன்ஸ் எல்லாமே இருப்பாங்க.
அவருக்கு ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த கலர் வந்து என்னென்னா அந்த பதட்டத்தை வந்து கம்மி பண்ணி ஒரு அமைதியான ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த பதட்டத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த கலர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா ஊதா கலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கற்பனை திறன் இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த புதுசாக வந்து ஒரு சாங்கு க்ரியேட் பண்ணுறவங்க, ஒரு கதை எழுதுகிறவங்க, அப்புறம் சினிமா டைரக்டர்ஸ், அந்த மாதிரி புதுசாக ஐடியாஸ் வந்து யோசிக்கிறவங்க, சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி புதுசாக எதையாவது உருவாக்குவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அந்த ஊதா நிறம் வந்து செலக்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். சரிங்களா? கருப்பு பிளாக் கலர் பார்த்திங்கன்னா, எப்போவுமே பிளாக் கலர்னாலே ஒரு சோகமான ஒரு மனநிலை தான். ஒரு துஷ்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, துஷ்டி வீடு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் அந்த மாதிரி கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. வெள்ளை ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்போவுமே நீட்டாக இருக்கணும். எப்போவுமே வீட்டையும் சரி வீடும் நீட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு சின்ன கரை கூட ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சிம்பிளாக இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா சாம்பல் நிறம் அந்த கலர் செலக்ட் பண்ணுறவங்க எப்போவுமே எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ரெண்டாவது ஒரு சமநிலையான ஒரு மனநிலையோடு அவங்க இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கலர்ஸோட பெனிஃபிட்ஸு. சைக்காலஜி ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அவர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அழகாக அதில் காமிக்கிறது மட்டும் இல்லாமல், எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் அதை வந்து அந்த கலர்ஸ் வந்து உணர வைக்கும். ஒரு மனுஷனோட அந்த ஆட்டிடியூடுக்கும் அவருடைய செலக்ட் பண்ணுற அந்த கலர்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிங்க் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது உளவியல் சைக்காலஜி சொல்லுது. உணர்ச்சி நிலையில் வந்து இந்த அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, மனுஷன் அவன் செலக்ட் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து வெளிப்படுத்தும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறதே வந்து அவன் போடுற ட்ரெஸ்ஸோட கலர் தான். அவன் என்ன மாதிரி ஆள், என்ன மாதிரி கேரக்டர் உள்ள ஆள் அப்படிங்கிறத அந்த அவங்க போடுற ட்ரெஸ்ஸே நமக்கு சொல்லிடும். அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எல்லாமே அந்த ஒரு கண்ணாடி எப்படி நம்ம கண்ணாடி முன்னால் நம்ம நிற்கிறோம், நம்மளுடைய முகத்தை வந்து ஒரு கண்ணாடி வந்து வெளிப்படுத்துதா, அதே சேம் தான் ஒரு மனுஷனுடைய அவனுடைய கேரக்டர் என்ன மாதிரி என்ன உள்ள ஆள் அப்படிங்கிறத அவங்க போடுற ட்ரெஸ்ஸோட கலரு நம்மளுக்கு வந்து சொல்லிடும். நம்மளுடைய அந்த கலர்ஸ் வந்து நம்மளுடைய உணர்ச்சியில் ஒரு ஆழமான ஒரு தாக்கம் வந்து அது கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் பண்ணுற டைமில் அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி தாக்கத்தெல்லாம் கொண்டு வரும். சரிங்களா? அதனால் அந்த கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறத எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி கலர்ஸ்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. This video sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள்.
பர்சனல் கேர், ஹோம் கேர், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது 7 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.